10 கால ஆட்சியில், பாரதிய ஜனதா ஆட்சியில் ஏதாவது ஒரே ஒரு நல்லது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டத்தை, ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்க அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு முடியுமா என்று கேளுங்க. ஒரே ஒரு நல்லதை சொல்லுங்க. எதையுமே பேசுவதில்லை. ஐயா மோடி அவர்கள் வந்தால் ரோடு ஷோ, ஐயா ராஜ்நாத் சிங் வந்தால் ரோடு சொன்னா சும்மா சர்க்கஸ் காரங்க கை காட்டி இப்படி ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி ஏதோ கருத்தை எடுத்து தன் மக்களிடத்தில் சொல்லணும். 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம், இவ்வளவு நல்லது செய்திருக்கோம், இவ்வளவு பயன் தருகிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று, ஏதாவது ஒன்று. பாரதிய ஜனதாவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வாக்கு கேட்கும் போது இந்த காரணத்திற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்வார்களா? மோடி பிரதமராக வேண்டும், அதற்காக வாக்கு செலுத்தணுமா என்ன? 10 ஆண்டுகள் வேற யாரும் வாடகைக்கு இருந்தாங்களா? அவர் தானே பிரதமராக இருந்தாரு. என்ன நடந்தது? எல்லாரும் தம்பி தங்கையிலே ஒரே இரவில் பணம் செல்லாது என்றார்கள். பணம் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. சொன்ன காரணங்கள் என்ன? ஊழல் ஒளியும், லஞ்சம் ஒளியும், கருப்பு பணம் ஒளியும், பயங்கரவாதம் ஒளியும் என்றார்கள். ஒளிந்ததா? இதே ஐயா பிரதமர் அவர்கள் 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய எவனும் சொர்க்கத்துக்கு போகல. என்ன நிலைமை? நாடும் மக்களும் பரிதவித்து நின்றார்கள். நாசமா போனது. ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு போய் படுத்துட்டு அறிவிச்சது யாரு தெரியுமில்ல? ஐயா அருண்ஜேட்லி நிதியமைச்சர். தேர்தலில் நின்று தோற்று போனவர், 1.5 லட்சம் வாக்கில் தோற்று போனவர், மாநிலங்களவை உறுப்பினராக அவரை தேர்வு செய்து நிதியமைச்சராக்கி ஒரே ராத்திரி நவம்பர் 8 பணம் செல்லாது போ அப்படின்ட்டு. அதனால் மக்கள் பட்ட துயர துன்பத்தை யோசிச்சு பாருங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன், மின்னணு பரிவர்த்தனம், பணமில்லா பரிமாற்றம் சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் மகளுக்கு திருமணம், பத்திரிக்கை அடிச்சாச்சு, சொந்தக்காரங்களை வர சொல்லியாச்சு. காலையில போய் நகைக்கடையில் நகை வாங்கணும், பாத்திரபண்டை வாங்கணும், துணிமணி வாங்கணும். உறவுக்காரெல்லாம் வந்திருக்காங்க, தூங்கிட்டு காலையில போய் கடையில வாங்கிட்டு வரலாம்னு பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு வச்சு படுத்தவன் தான். ஏன் ராத்திரில பணம் செல்லல? அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டான். அப்பா திருப்பி வீட்டுக்கு கூட்டி வரணும், பணத்தை கொண்டு கட்டிட்டு கூட்டிட்டு வரணும், டிசார்ஜ் பண்ணி எடுத்து வரணும். பணத்தை எடுத்து வச்சிருக்கான், ராத்திரில பணம் செல்லல. வேற ஊருக்கு போயிட்டான், அங்கிருந்து திருப்பி வரணும், டிக்கெட் எடுத்து வரணும், பணம் செல்லல, பரித வச்சு நிற்கிறான். நாடு மக்களும் தத்தளித்து நின்றார்கள். ஒரு மாற்றம். கருப்பணம் எங்க ஒழிஞ்சது? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அம்மா, தலைமை நீதிபதி நீதியரசர் நாகரத்தினம்ங்கிற அம்மா சொல்றாங்க, கருப்பு பணம் ஒழியல, பணம் செல்லாது என்பதில் கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறி இருக்கு, அவ்வளவுதான் நடந்திருக்கு. கருப்பணம் ஒழியல, பயங்கரவாதம் ஒழியும் என்றார்கள். அப்போதுதான் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு 42 ராணுவ வீரர்கள் இறந்தார்கள். ஏதாவது கருத்து சொல்வார்களா? பதில் சொல்வார்களா? நாம் எழுப்புகிற கேள்விக்கு இந்த நாட்டில் இருக்கிற தலைவர் சொல்வார்களா? புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான்ல இருக்கிற கம்பெனியில் நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ல, தேர்தல் பத்திரத்துல காசு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. பதில் ஒண்ணும் கிடையாது. பணம் செல்லாத 1000 ரூபாய் 2000 தான் செல்லும். இப்போது ஏன் 2000 செல்லாது? செப்டம்பர்ல இருந்து 2000 செல்லாது. காரணம், பைத்தியக்காரங்க கூட அந்த மாதிரி விளையாட மாட்டாங்க, மக்களாட்சி செய்ய மாட்டாங்க. இது செல்லாது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் இது செல்லாது. எதுதான் செல்லும்? எதற்காக இப்ப 2000 ரூபாய் செல்லாது என்று சொன்னீர்கள்? என்ன காரணம்? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும் என்றீர்கள். அப்படி என்றால் பிரான்சில் வாங்கின போர் விமானம், ரபேல் போர் விமானத்தில் 200 கோடி ஊழல் என்ற குற்றச்சாட்டு வந்தது. எங்க ஊழல் ஒழிஞ்சது? உங்க ஆட்சியில் நீங்கள் வாங்கியதுதான் ரபேல் போர் விமானம்.
உங்களுக்கு தெரியுமா அன்பு தம்பி தங்கையில அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது. அது சம்பந்தப்பட்ட கோப் ஃபைல் அதை கொண்டு வாருங்கள் என்று நீதிமன்றம் கேட்டதுக்கு அந்த ஃபைல் தொலைந்து போனது. எங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலே ஃபைல் தொலைந்து போனது என்று பதில் மனு தாக்கல் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதன் ஆட்சி ஒரு அற்ப ஃபைலையை பாதுகாக்க முடியாத நீ நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பா என்று எப்படி நம்புவது? ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலே எங்க அந்த வாங்கியதற்கு அதற்கான விவரங்கள் அடங்கி இந்த கோப்பு எங்க கோப்பு அந்த ஃபைல் தொலைஞ்சு போனது என்று சொன்னது இந்த நாடு, இந்த ஆட்சி. பதில் இருக்கா? நீ ஊழலை ஒழிப்புங்கிற நேர்மையாளன்கிற தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்தியாவிலே அதிகமாக 6650 கோடிக்கு மேலே தனிப்பட்ட முதலாளிடத்துல காசு வாங்கிய ஒரு ஊழல் பெருத்த கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. மறுக்க முடியுமா? பேசுவீங்களா? எங்கெங்கே அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகள் வீடுகளில் எல்லாம் காசு வாங்கியிருக்க. எப்படி இடி ரைடு விடுவார், மோடி வசூல போடுவார். ஒரு காசு 2 காசுல 6650 கோடிக்கு மேல. அதுக்கப்புறம் அம்மா மம்தா, காங்கிரஸ், திமுக பேசாத எலக்டர் பண்ண தேர்தல் பத்திரத்துல அவன் எழுதுறான், இந்த தேர்தல் பத்திரத்துல காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்படி எங்க 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 பேர் சொல்லுங்க. நம்ம நேர்மையாளர் இங்க போட்டி வர்றாருல்ல பிஜேபிக்கு, அவரை கேளுங்க. எங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல நீங்க 6000 கோடிக்கு மேல காசு வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நோடில்லா அது நோடில்லா காவிரி இஷ்யூ நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, இங்க உனக்கு ஓட்டில்லா. என்னது கொடுமை? நேர்மையாளர்கள் மகாராஷ்டிரால சிவசேனா ஆட்சியை கலைச்சு 42 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்க. ஒரு எம்எல்ஏ விலை எவ்வளவு தெரியுமா? 130 கோடி. 42 எம்எல்ஏ 130 கோடி கொடுத்து வாங்கி முதலமைச்சராகி இவங்க ஆட்சி செய்து 70,000 கோடியில் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட அஜித் பவாரை துணை முதல்வராக்கிய கட்சி பாரதிய ஜனதா. தேசியவாத காங்கிரசின் நிறுவனர் யார்? சரத்பவார். உலகத்துக்கு தெரியும், சின்ன பிள்ளை கூட தெரியும். அந்த கட்சியை உடைச்சு அஜித் பவாரை பிரிச்சு அவன் ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு இருக்கு, 70,000 கோடி கரப்ஷன் இருக்கு, தூக்கி கொண்டு வந்து துணை முதல்வர் ஆக்கின கட்சி இந்த பாரதிய ஜனதா. இது ஊழலை ஒழிக்கணும், நேர்மை பேசும், கொடுமை. நீதான் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படி. அப்புறம் எப்படி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு போகுது, அமலாக்கத்துறை ரைடு போகுது, அப்ப ஒழியல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல 4 கோடி கொடுத்திருக்காங்க, அப்ப ஒழியல. அப்ப பணம் இல்லா பரிவர்த்தனை என்றீர்கள், ஒரே இடத்துல 400 கோடி 4 கோடி எப்படி வந்துச்சு? பணம் இல்ல, எப்படி சொல்றது? கேஷ்லெஸ் எக்கனாமின்ற. கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்த நீ வா சிம்பிள் செலக்ஷனுக்கு வா, சின்னமில்லாத தேர்தலுக்கு வா நீ சரியான ஆளு, சின்னமில்லாத தேர்தலுக்கு வா. நீ இந்த நாட்டின் தேசிய மலரை சின்னமாக வைத்து நிற்கிற. எனக்கு நேற்றுக்கு முதல் நாள் கொடுக்கிற மைக்கு சின்னத்தை நீ சரியான வீர ஆண்மகனா இருந்தா அதே விவசாய சின்னத்தை என்ன கொடுத்து நீ தாமரை நின்று மோதி இருக்கணும். நீ 2024 ஏன் கட்சி? இது ஏன் கட்சி நான் சொல்ல முடியும், அது உன் கட்சியா? நீ உருவாக்குனதா? நீ நல்ல வீர மகன் ஆண்மகன் வெளியே வந்து நீ கட்சியை தொடங்கு, என்னை மாதிரி நில்லு, அப்படி நில்லு, ஆன்மகனா நில்லு. இது ஏன் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, நான் மூச்சை பேச்சாக்கி உருவாக்கின கட்சி. நீ வருவியா? நீ மோடியின் நிழல நின்று ஆடுற. மோடி அப்படி போயிட்டு நிழல நீ செத்து போக விழுத ஒண்ணு இருக்காது உனக்கு, ஒரு பயம் மதிக்க மாட்டான். இந்த மாநில தலைவர் பந்திலிருந்து ஒரு தூக்கி போட்டா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மரியாதையாக இருந்தது. ஏன்னா நல்ல மனிதர்கள், அதுவும் உனக்கு இருக்காது. என்னென்ன சேட்டை சின்னத்தை எடுத்து கொடுத்து கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட்கோ அவன் இங்க போட சொல்லி அவன் போடல. சரி போச்சுன்னா சுயேட்சைக்கு கொடுத்து எங்கெல்லாம் மைக்கு சின்னம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல சுயேட்சையில ஓட முடியாதுன்னா தேசிய கட்சிக்கு ஒதுக்கி இருக்கு. எப்படி சுயேட்சையில போடுது? எப்படி போடுது? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா அப்படி போய் ஐயா டி கே வாசனுக்கு சைக்கிள் போச்சு, அப்படி டிடிவி தினகரன் ஐயாவுக்கு குக்கர் போச்சு, எங்க ஐயா அன்புமணிக்கு எப்படி மாம்பழம் போச்சு. அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா?
என்னோட சின்னத்தை சுயேட்சையில வைக்கிற நீங்கள் ஏன் இந்த சின்னங்களை 2 தொகுதியாக போடுறாங்க, மீதியை சுயேட்சைக்கு வைங்கன்னு? ஏன் சைக்கிளை வைக்கல, ஏன் குக்கரை வைக்கல, ஏன் மாமரத்தை வைக்கல? ஏன்னா என்னை பார்த்து பயம், பயம். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டான். அப்ப 4 கோடியை கொண்டு போனது யாரு ட்ரெயின்ல? அது யாரு? இவங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? சுயேட்சை கொடுத்து என்னது 5வது எண்ணில் இருந்தா 6வது எண்ணு விவசாயி அதை கன்ஃபியூஸ் பண்ணி சீமாஞ்சன் ஓட்ட சிதைச்சிடறாங்களா, என்னை பின்னுக்கு தள்ளிடுறாங்களா? தம்பி 7 அடி தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போறோம். பின்தங்குவதற்கு இல்ல, முன்னேறி பாயறதுக்கு தான். புலி பதுங்குவது பாயத்தானே ஒழிய பயந்து இல்லை என்பதை நீங்கள் வச்சுக்கணும். நீ மோடியை பார்த்து அரசியல் செய்ய வந்திருப்ப. நான் பிரபாகரன் மகன், பல லட்சக்கணக்கான துப்பாக்கி உலக நாட்டு ராணுவங்களை எடுத்து சண்டை செஞ்சவன் மகன். 5 வயசுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கிறவன். சிவகங்கையில இளையான்குடியில் இருந்து 5 வயசு பையனாக கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு விவசாய போராட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமைக்கு ஆட்சி அலுவலகத்துக்கு நடந்து போன மகன் நான். நீ எனக்கு அரசியல் பேசக்கூடாது. சும்மா ஆட்டம் காட்டுறது. அவருக்கு சின்னம் இல்ல, ஓட்டம் இல்ல இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல. நீ பெரிய வீரனாச்ச, தனியா வந்திருக்கலாமே, தனியா இருக்கலாமே. பெரிய கட்சி, 22 மாநிலத்தை ஆண்ட கட்சி, 10 ஆண்டுகள் பாரத நாட்டை ஆண்ட பெரிய கட்சி, உலக பெருந்தலைவர் மோடியை கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கிற கட்சி, தனியா நிக்க வேண்டியதானே? ஒரு மத கட்சி, இங்க இருக்கிற எல்லா சாதி கட்சியும் கூட்டிக்கிட்டு ஒரு கூட்டணி பேச்சு. அப்படியே நாங்கள் வென்று விடுவோம் என்று எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். அங்கிட்டு போடின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. போடி 10 ஆண்டுகளில் நாட்டை பஞ்ச பிரதேசமாக மாற்றியவர்கள் இவர்கள். 28 விழுக்காடு நாட்டு மக்கள் தொகையில் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். பசியோடு பல கோடி பச்சிலம் குழந்தைகள் படுக்க செல்கிறார்கள். இந்த நாட்டின் தலைவருக்கு நிற்கிற இவர்கள், தேர்தல் நிற்கிற இவர்கள், இந்த நாட்டின் பிஞ்சுகள், இளந்தளிர்கள், பச்சை குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா? ஒரு சத்தியம் செய்ய முடியுமா? எதற்காக இந்த பதவி? எதற்காக மறுபடி 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டு புதிய இந்தியாவை கட்டமைப்போம். அதற்கு நல்ல வாய்ப்பு. 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்தோம். இனிமே என்ன கொடுக்க போறீங்க? நேரடியா விஷத்தை கொடுத்து கொள்ள போறீங்க. அதானே? வேற என்ன செய்வீங்க? ஒரு கட்சி எதையாவது பேச முடிகிறதா? இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கோட்பாடு ஏதாவது ஒன்று. RSS பாரதிய ஜனதாவில் இருக்கிற தலைவர் பெருமக்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் பங்களாதேஷிலும் பாகிஸ்தான் இருக்கிறான். ஆனால் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே தேசப்பற்றை நமக்கு சொல்வார்கள். செக்கிழுத்தவன் பேரன் எனக்கு நீ சொல்லாத, தூக்குலதங்கள் தீரனின் பேரனுக்கு நீ சொல்லாத எனக்கு நாட்டுப்பற்ற. ஊழித்தவன் மருதுவாண்டி வேலுநாச்சார அழகுமுத்துக்கோனின் பிள்ளைகளுக்கு தேசப்பற்ற எவனும் சொல்லித்தர வேண்டியதில்லை. பாரத மாதாக்கு செய்யினா நீ பற்றாளனா? பாரத நாடு பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனம் தெளிவு கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னது கேட்டுட்டு வா. தற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவர்களாம் வந்து குடியேறுகள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்ட்டினும் எழுதிய ஆய்வு கட்டுரை ஒரு தடவை படி. இது IPS படிச்சால் தானே? அது படிச்சு எழுதினியா பார்த்து எழுதினியான்னு தெரியல. இங்க வந்து நின்றுகிட்டிய மண்ணில் என்ன 80ல வந்து ஹிந்தி சமஸ்கிருதம் பல பிஞ்ச செருப்பா பத்திரமா வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமில்ல? உங்களை மாதிரி அவனாவது ஒருத்தன் பேசிக்கிட்டு வருவான்னு தான். தமிழ் என்றால் என்னன்னு தெரியுமா? உனக்கு என்னன்னு தெரியுமா? என் மொழி. உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ். ஒரு தமிழன் நான்குனா பரவாயில்ல. அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றான்,